Hello students, 12th standard Office Management and Secretaryship, Chapter 3, Organizing Function. The first part, choose the correct answer. First one, the work is divided into number of small activities known as dash. Assignment of work, grouping of activities, division of work, delegation of authority. Answer, division of work. Second question, the organization created by personal and social relationship between the individuals is dash. Option, committee organization, line organization, formal organization, informal organization. Answer, informal organization. Third one, every organization should have a specific and defined dash. Objectives, employers, employees, functions. Answer, objectives. Fourth one, the document containing the details regarding job is known as dash. Job description, job analysis, job evaluation, job performance. Answer, job description. Fifth one, dash is the right to give orders and power to get the work done. Responsibility, authority, accountability, assignment. Answer, authority. Vertical line of authority exists in dash organization. Line, line and staff, functional, informal. Answer, line. Seventh one, dash type of organization was devised by F.W. Taylor. Line, functional, formal, line and staff. Answer, functional. Eighth one, unity of control exists in dash organization. Line, line and staff, formal, informal. Answer, line and staff. Dash organization has developed from an increasing complexity of operations. Departmental line, line and staff, formal, functional. Answer, functional. 10th one, organization chart is not presented in one of the following forms: left to right, top to down, diagonal, circular. Answer, diagonal. The second part, part B பார்க்க போறோம். Very short answer, 3 mark questions. The first one, define organization. So ஏற்கனவே சொன்ன மாதிரி organizations அப்படின்னா எல்லா இதுக்குமே நிறைய definitions கொடுத்துருப்பாங்க. இங்கே நான் ஒரு definition choose பண்ணி எழுதியிருக்கேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த definition கேட்குறாங்களோ அந்த பர்சனோட definition தான் எழுதணும். மேபி உங்களுக்கு வந்து டெஃபினிஷன்ஸோட அந்த ஆத்தரோட பர்சனோட நேம் மென்ஷன் பண்ணல அப்படின்னாக்க உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணலாம். நான் இங்கே வந்து டேவிஸ் அப்படின்ற பர்சனோட டெஃபினேஷனை எடுத்திருக்கேன். ஸோ இதில் ஆர்கனைசேஷன் அப்படின்னா இவங்க என்னன்னு சொல்ல வராங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். எப்பயுமே ஆர்கனைசேஷன்னா ஒரு 2-3 பேர்லாம் ஒர்க் பண்ண மாட்டாங்க. இது வந்து லார்ஜ் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் அப்படின்னா ஒரு 100 பேர் இருக்கலாம், 200 பேர் இருக்கலாம் அப்படின்றது தான். ஆர்கனைசேஷன் அப்படின்னாலே வந்து ஒரு பெரிய லெவலில் தான் இருக்கும், எப்பயுமே லார்ஜ் அப்படின்றது அர்த்தம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன் அப்படின்றது வந்து இவரோட டெஃபினிஷன் படி யார் ஒருத்தவங்க அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனோட டைரக்ஷன் படி அவங்களோட லீடர்ஷிப் படி அந்த காமன் எண்டுன்னு சொல்லுவாங்க. காமன் எண்டுன்னா அப்படி என்னது, ஆப்ஜெக்டிவ்ஸ், அதாவது கோல். யார் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த ஆர்கனைசேஷனோட டைரக்ஷன் படி அந்த ஒர்க்கை பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரும் வந்து அந்த ஆர்கனைஸில் அவங்க ஒரு பார்ட்டாக இருப்பாங்க, அதாவது ஒரு ஒர்க்கர்ஸ்ன்ற பேரில் இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து டேவிஸ் அப்படின்றவங்களோட டெஃபினிஷன். செகண்ட் ஒன், வாட் இஸ் டிவிஷன் ஆஃப் லேபர்? டிவிஷன் அப்படின்னாலே வந்து என்னது, டோட்டலாக மொத்தத்தையும் வந்து பார்ட்டாக வந்து டிவைட் பண்ணுறது. ஸோ இதில் லேபர் அப்படின்றது வந்து யார், ஒர்க்கர்ஸ் தான் லேபர். ஸோ இப்போ லேபரை வந்து என்ன பண்ண போகிறோம், அவங்களோட ஒர்க்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் அவங்களோட ஒர்க்லோட பார்த்தும் வந்து அதெல்லாம் பிரிப்பாங்க.
ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டோட்டல் ஒர்க் ஆர்கனைசேஷனில் என்னென்ன ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க கணக்கெடுத்து வச்சுப்பாங்க. அந்தந்த பர்சனோட ஸ்கில்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் அவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் அவங்களோட ஒர்க்ஸை வந்து அவங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி பிரித்து கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பர்சன் ஒரு இதில் ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க, இன்னொரு பர்சன் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் ஸ்பெஷலைஸாக இருப்பாங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட குவாலிஃபிகேஷன் ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிரிக்கிறதுனால அந்த ஒர்க்கும் வந்து என்ன ஆகும், ப்ராப்பராக நடக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆர்கனைசேஷனில் ப்ரொடக்ஷன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னாக்க எல்லாமே திருப்பி ரொட்டீனாக அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அடுத்தடுத்து அந்த ப்ரொடக்ஷன் ஒர்க்கே தான் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் யார் வெல்வர்ஸாக இருக்காங்களோ அந்த பர்சனை அந்த இதுக்கு அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒர்க்கை வந்து பிரித்து கொடுப்பாங்க. அப்படி பிரித்து கொடுக்கும்போது நெக்ஸ்ட் டைமும் அதே ப்ரொடக்ஷன் ஒர்க்கை தான் அவங்க பண்ண போகிறாங்க, மறுபடியும் வந்து வேறு ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அந்த ஒர்க்கை அகைன் அண்ட் அகைன் பண்ணும்போது அவங்க இன்னும் வெல்வர்ஸ்டாக ஆகிடுவாங்க. ஸோ அப்போ அந்த ஒர்க்கும் வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக முடிஞ்சிடும். இந்த மாதிரி டிவைட் பண்ணி கொடுக்கறதுனால எல்லாருக்கும் அந்த ஒர்க்கை வந்து ஒரே ஒர்க்கை கொஞ்சம் பேர் செய்யும்போது என்ன ஆகும், டைம் ரொம்ப எடுக்கும். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து பிரித்து கொடுக்கும்போது அந்த டைம் வந்து வேஸ்ட் ஆகாது, ப்ளஸ் எனர்ஜியும் வேஸ்ட் ஆகாது. தேர்ட் ஒன், ரைட் எ நோட் ஆன் இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன். ஸோ இன்ஃபார்மல் அப்படின்னாலே தெரியுது. ஸோ இது வந்து என்னதுன்னா ஒரு சோஷியல் ரிலேஷன்ஷிப்போட தான் இந்த இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன் வந்து ரன் ஆகும். அதாவது பர்டிகுலராக இந்த ஒர்க்கை இப்படி தான் பண்ணணும் அப்படின்லாம் வந்து எந்த ஒரு கம்பல்ஷனை அதை ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. அந்த பர்சன்ஸ் ஒர்க்கிங் பர்சன்ஸை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் என்ன ஆகும்னா அந்த இண்டிவிஜுவல்ஸ்னால் யார், ஒர்க்கர்ஸ் தான். அந்த ஒர்க்கர்ஸ்க்கும் ஆர்கனைசேஷனுக்கும் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதனால் அந்த ஒர்க்கை வந்து இவங்க சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அது ஸ்பான்டேனியஸ்லி, அதாவது சைமில்டேனியஸாக வந்து அவங்களோட இன்டராக்ஷன்ஸையும் வந்து டெவலப் பண்ணும். ஸோ இன்டராக்ஷன் அப்படின்னா என்னது, அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல்ஸ் டு ஆர்கனைசேஷன் எப்போ அந்த இன்ட்ராக்ஷன், அந்த கம்யூனிகேஷன் வந்து ப்ராப்பராக இருக்கும், அந்த ஒர்க் வந்து ப்ராப்பராக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இந்த இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷனில் அவங்களோட இதை வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே திணிக்க மாட்டாங்க. ஃபோர்த் ஒன், how will you assign duties to the employees? சரி, இப்போ ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சின்ன கம்பெனியாக இருந்தாலும் சரி, என்ன ஆகணும், அங்கே ஒர்க்கர்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து உங்களோட டியூட்டி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணாதான் அந்த டியூட்டியை அவங்களால முடிச்சு கொடுக்க முடியும். டியூட்டிஸே அசைன் பண்ணலன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த ஒர்க்கை வந்து அவங்களால எந்த ஒர்க்கை எப்போ பண்ணணும், யார் யார் பண்ணணும் எதுவுமே தெரியாமல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க முடியாது. ஸோ அதனால் அவங்களோட ஸ்கில்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் அவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் அவங்களோட டியூட்டிஸை வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எடுத்ததுமே அந்த இதை அசைன் பண்ணி கொடுக்கணும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு இடத்துக்கு இன்டர்வியூக்கு போகிறோம் அப்படின்னாக்க அப்போ எடுத்ததும் என்ன பண்ணுவாங்க, ஏதேதோ போஸ்ட்டுக்கெலாம் வந்து அவங்க அங்கே போஸ்டிங் வச்சுருந்தாலும் நம்மளோட குவாலிஃபிகேஷனுக்கு எந்த போஸ்டிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு வந்துலாம் போஸ்டிங் கொடுக்க முடியாது. ஸோ உங்களோட போஸ்ட் இதுதான், நீங்கள் இந்த ஒர்க்கு தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு இன்டர்வியூ அப்போவே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா அவங்களோட ஒர்க், அவங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க்கை வந்து பண்ண போகிறதுனால கண்டிப்பாக வந்து அது எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஒர்க்கையும் ஈஸியாக அவங்களால கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியும். ஃபிஃப்த் ஒன், டிஃபைன் ஃபார்மல் ஆர்கனைசேஷன். ஸோ ஃபார்மல் அப்படின்னா வந்து இன்ஃபார்மலுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட். இந்த ஒர்க்ஸ் எல்லாம் வந்து இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோல் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி தான் யார் பண்ணாலும் சரி அந்த ஃபார்மல் ஆர்கனைசேஷனுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணி தான் பண்ணணும். ஸோ அதாவது இது வந்து என்னதுன்னா கான்ஷியஸ்லி கோஆர்டினேட்டட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க தன்னோட நினைவோட நான் இந்த ஒர்க்கை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும், இருந்தாலும் அவங்களோட நினைவோட நான் வந்து இந்த ஒர்க்கை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பர்சன் வந்து முன் வராங்களோ அந்த ஃபார்மல் ஆர்கனைசேஷன் சிஸ்டமில் அவங்க ஒர்க் பண்ணலாம். இது பர்னார்ட் அப்படின்ற பர்சனோட டெஃபினிஷன். சிக்ஸ்த் ஒன், வாட் ஆர் த மெயின் டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ இதில் வந்து 6 டைப்ஸ் இருக்குது. இதோட டெஃபினிஷன்ஸ், இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அப்படிலாம் வந்து நம்ம ஷார்ட் ஆன்சர், லாங் ஆன்சர்ஸ் இதிலலாம் பார்ப்போம். இப்போ 3 மார்க்ஸ்க்கு நீங்கள் இந்த 6 பாயிண்ட்டோட ஹெட்டிங்கை மட்டும் எழுதுனா போதும். ஃபார்மல் ஆர்கனைசேஷன், இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன், லைன் ஆர்கனைசேஷன், லைன் அண்ட் ஸ்டாஃப் ஆர்கனைசேஷன், ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த 6தோட மெயின் பார்ட்டை மட்டும், நம்ம மெயின் ஹெட்டிங்கை மட்டும் இதில் எழுதுனா போதும். 7th ஒன், distinguish between line and staff authority.
இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதில் லைன் அத்தாரிட்டியை பார்ப்போம். அத்தாரிட்டி அப்படின்னா வந்து பவர்ஸ். ஸோ அவங்க இந்த ஒர்க்கை இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கீழே இவங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர் கொடுக்குறது. அப்போ அந்த பவருக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ லைன் ஃபங்க்ஷன் இஸ் ஒன் தட் டைரக்ட்லி அட்வான்சஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் இன் இட்ஸ் கோர் ஒர்க் அப்படின்னா வந்து அந்த மேக்ஸிமம் ஒர்க் என்ன அப்படின்றது தான். அதாவது அவங்களோட மெயின் மோட்டிவ் வந்து அந்த ஒர்க்கை வந்து பண்ணி முடிக்கிறதா தான் இருக்கும். ஸோ இதில் என்னென்ன ஒர்க்லாம் சேரும் அப்படின்னாக்க வந்து ப்ரொடக்ஷன், சேல்ஸு, மார்க்கெட்டிங். ஸோ கண்டிப்பாக இது இருந்தால் தான் அந்த ஹோல் ஆர்கனைசேஷனையும் அவங்களால என்ன பண்ண முடியும், ரன் பண்ண முடியும். ஸோ வெறும் ஆர்கனைசேஷனை மட்டும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ப்ரொடக்ஷன், சேல்ஸு, மார்க்கெட்டிங்லாம் இல்லைன்னா என்ன ஆகாது, இந்த மூணுமே இன்டர்கனெக்டட் மாதிரி. அதாவது ப்ரொடக்ஷன் பண்ணணும், ப்ரொடக்ஷன் பண்ணதை சேல்ஸ் பண்ணணும், சேல் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மார்க்கெட்டிங் அப்படின்னா வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ அதாவது அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் பற்றின எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்கறதோ இல்லை அதுக்கு ஃப்ரீ சாம்பிள்ஸ் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மூணுமே இன்டர்கனெக்டட். இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் கண்டிப்பாக நம்மளோட ப்ராடக்டை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போக முடியாது, அதாவது கஸ்டமர்ஸ் கிட்ட கொண்டு போக முடியாது. ஸ்டாஃப் அத்தாரிட்டினா இதில் ஸ்டாஃபோட பவர்ஸ் என்னென்ன அப்படின்னாக்க, ஸ்டாஃப் எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த அஃபீஷியலாக வந்து எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அதாவது இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா வந்து ப்ரொடக்ஷனில் ஒரு சில பர்சன்ஸ் வந்து வெல்வர்ஸாக இருப்பாங்க. அப்போ அவங்கள வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சில பர்சன் வந்து சேல்ஸில் வெல்வர்ஸாக இருப்பாங்க, அப்போ அதுக்கு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சில பர்சன் வந்து மார்க்கெட்டிங், அதாவது அந்த பேச்சு திறமையில் வந்து ரொம்ப இதுவாக இருப்பாங்க. அதாவது மார்க்கெட்டிங்க்கு ரொம்ப அந்த பேச்சு திறமை இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் வெல்வர்ஸ்டாக இருப்பாங்க. அப்போ அந்த இதுக்கு அந்த ரெஸ்பெக்டிவ் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட நாலேஜ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டாஃபை வந்து அப்பாயிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்கனாக்கா அவங்களோட லைன் மேனேஜர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அத்தாரிட்டி அவங்களுக்கான அந்த பவரை கொடுக்கறது. ஓகேவா? 8th one, what are the merits of லைன் ஆர்கனைசேஷன்? இப்போ லைன் ஆர்கனைசேஷனோட மெரிட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இதில் 3 points மட்டும் நான் எடுத்திருக்கேன். நிறைய இருக்கும், பட் நீங்கள் 3 marks அப்படின்றதுனால 3 points எழுதுனா போதும். இதில் ஃபஸ்ட் ஒன் வந்து சிம்பிள். அதாவது அந்த ஹெட்டிங்கை பார்த்ததுமே உங்களுக்கு வந்து பாயிண்ட் வந்து ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாயிண்ட்ஸுமே அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். அதை பார்த்ததுமே உங்களுக்கு மீனிங் டக்குன்னு ஞாபகம் வந்துடும். ஸோ அதாவது லைன் ஆர்கனைசேஷன் வந்து வெரி சிம்பிள். அதை வந்து எஸ்டாப்ளிஷ் அப்படின்னா வந்து என்னதுன்னா அதை புதுசாக அந்த ஆர்கனைசேஷனை உருவாக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லைன் ஆர்கனைசேஷனை உருவாக்குறது வந்து ரொம்ப ஈஸியான வே அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் சிம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிளியர் டிவிஷன் ஆஃப் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது லைன் ஆர்கனைசேஷனை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த பவர்ஸ் கொடுக்கறதுலையும் சரி, அவங்களோட கடமைகளை சொல்கிறது, ரெஸ்பான்சிபிலிட்டி ஆனால் அவங்களோட கடமைகள். ஸோ இது ரெண்டுத்துலேயும் சொல்கிறதுல வந்து லைன் ஆர்கனைசேஷன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதாவது அந்த ஒர்க் இதுதான், உங்களோட பவர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணிடுவாங்க. ஃப்ளெக்சிபிலிட்டி, அதே மாதிரி அந்த ரோல்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, அந்த லைன் ஆர்கனைசேஷனில் இருக்கிற ஒர்க்கர்ஸ், அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ், ஒவ்வொரு எக்ஸிக்யூட்டிவ்ஸும் என்ன ரோல், அவங்களோட ரோல் என்ன, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் மாறுது அப்படின்னாக்க என்ன பண்ணணும், அவங்க அந்த ப்ராஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி அவங்கள வந்து மாற்றிக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க லைன் ஆர்கனைசேஷனோட ஒர்க்கர்ஸ். அந்த மாதிரி தான் அவங்கள சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா திடீர்னு இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேன், இந்த ப்ராஜெக்டில் என்னோடய ஒர்க்கு முடிஞ்சு போச்சு, இந்த ப்ராஜெக்டில் என்னோடய ஒர்க்கு நான் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஒர்க் என்னவோ அதை மாற்றிக்கணும். அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னா எலாஸ்டிக் மாதிரி. 9th question, வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன்? ஃபீச்சர்ஸ் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ்னு கேட்பாங்க. ஸோ எப்படி கேட்டாலும் நீங்கள் இந்த ஆன்சரை எழுதணும். அப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸ்பர்ட் நாலேஜ். ஸோ எக்ஸ்பர்ட் நாலேஜ் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு மாதிரியான ஒர்க்கர்ஸ் வந்து இவங்க அப்பாயிண்ட் பண்ணணும். அவங்களோட ஸ்கில்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் அவங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த நாலேஜ் இருக்கிற மாதிரியும் பர்சன்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இதனால் ப்ராப்பராக அந்த ஒர்க்கை வந்து நம்ம அவங்கக்கிட்ட இருந்து வாங்கிக்க முடியும். ரிலீவ் டு லைன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஸோ அதாவது இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷனில் என்ன ஆகும் அப்படின்னாக்கா அவங்களோட லைன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஒர்க்கை வந்து என்ன பண்ண போகிறாங்க, அவங்க கொஞ்சமாக டிவைட் பண்ணி கொடுக்கறதுனால இதில் பெரிதளவில் எல்லாருக்கும் ஒர்க் இருக்காது. ஸோ எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க. எக்கானமி அப்படின்னாக்க இதில் வெல் ட்ரைன்டு லைன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா இதில் ஆல்ரெடி அவங்க ஒர்க்கில் இன்சிஸ்ட் பண்ணும்போதே என்ன பண்ண போகிறாங்க,
இந்த மாதிரியான ஒர்க்கை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரியான பர்சன்ஸை தான் அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் வந்து லைன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து ரொம்ப வெல் ட்ரெயின்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 10th ஒன், வாட் இஸ் ஆர்கனைசேஷனல் சார்ட்? சார்ட் அப்படின்னாலே தெரியும் நம்மளுக்கு. இப்போ அதாவது நம்ம என்னென்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுருப்பாங்க, அதுதான் சார்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் ஆர்கனைசேஷன்லேயும் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. இது ப்ரிப்பேர் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்கும் ஆர்கனைசேஷனுக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து எப்படின்னா டயக்ராமெட்டிக்கல் ஃபார்மில் இருக்கும். அதில் யார் யார் என்னென்ன ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா அவங்களோட ஒர்க் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் அவங்களோட ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்னதுன்னா அந்த ஒர்க்கர் அந்த எம்ப்ளாயி வந்து என்னவா ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட ஃபங்க்ஷன்ஸை வந்து அந்த சார்ட்டில் டயக்ராமெட்டிக் ஃபார்மேட்டில் கொடுத்துருவாங்க. இப்படி கொடுக்கறதுனால இந்த ஒர்க்கை நீங்கள் இந்த டைமுக்கு முடிக்கணும் அப்படின்றது அதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும். இதுக்கு அடுத்து இதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ அதனால் ஆர்கனைசேஷன் சார்ட் வந்து அந்த ஆர்கனைசேஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இப்போ 3rd ரோமன் ஷார்ட் ஆன்சர் 5 marks. ரைட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். அதே மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா ஃபீச்சர்ஸ்னு கேட்பாங்க. ஸோ இதில் 5 marks அப்படின்றதுனால வந்து நம்ம 5 or 6 points எழுதலாம். சூஸ் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் இதில் இருக்கிற பாயிண்ட்ஸையே வந்து நோட் பண்ணிக்கலாம். டிவிஷன் ஆஃப் லேபர் ஆல்ரெடி பார்த்தோம். அவங்களோட பர்டிகுலர் பர்சனோட இண்டிவிஜுவலோட ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரியும் அவங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த ஃபுல் ஒர்க்கை ஸ்மால் பார்ட்டாக வந்து பிரிக்கிறதா டிவிஷன் ஆஃப் லேபர். செகண்ட் ஒன் கோஆர்டினேஷன். ஸோ கோஆர்டினேஷன் வந்து எந்த ஒரு ஒர்க்னாலும் எப்போ ஒரு 2 or more persons ஒர்க் பண்ணுறாங்களோ அப்போ கோஆர்டினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எப்படி இருக்கணும் அந்த கோஆர்டினேஷன் அப்படின்னா எம்ப்ளாயிக்கும் அந்த ஒர்க்குக்கும் கோஆர்டினேஷன் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு எம்ப்ளாயி டு அதர் எம்ப்ளாயிக்கும் கண்டிப்பாக கோஆர்டினேஷன் இருக்கணும். ஃபைனலாக ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கண்டிப்பாக கோஆர்டினேஷன் இருக்கணும். அவங்களுக்குள்ள சண்டை இருக்கக்கூடாது. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டும் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் சண்டை போட்டால் என்ன ஆகும்? ப்ரொடக்ஷனும் ப்ராப்பராக நடக்காது, சேல்ஸும் ப்ராப்பராக நடக்காது. ஸோ அதனால் யாருக்குள்ளாரையுமே வந்து பிரச்சனை இல்லாமல் அந்த கோஆர்டினேஷனோட அந்த ஒர்க்கை அவங்க பண்ணணும். ஆப்ஜெக்டிவ்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் சாப்டர்ஸ்லேயே பார்த்துருக்கோம். ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷனோ இல்லை கம்பெனியோ அதோட ஒர்க்கு என்ன கோல் அவங்க அச்சீவ் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ் இல்லாமல் எந்த ஆர்கனைசேஷனும் கிடையாது, ஆர்கனைசேஷன் இல்லாமல் ஆப்ஜெக்டிவ்ஸும் கிடையாது. அதாவது ஒரு ஆர்கனைசேஷனை மட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு எந்த கோலுமே இல்லாமல் அவங்க ஒர்க் பண்ணவும் முடியாது. ஒரு ஆப்ஜெக்டிவ்ஸை மட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு ஆர்கனைசேஷன் மட்டும் இருக்க முடியாது. 4th ஒன் அத்தாரிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி ரிலேஷன்ஷிப். அதாவது இதை ஏன் அப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இன்டர் கனெக்டட் ரெண்டுமே. அத்தாரிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது அத்தாரிட்டி அப்படின்றது ஏற்கனவே சொன்னேன் அவங்களோட பவர், ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறது வந்து அவங்களோட ஒர்க், அந்த கடமை. ஸோ இது ரெண்டுமே வந்து இன்டர்லிங்க்டாக தான் இருக்கும். எப்பயுமே ஒரு பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட ஒர்க் என்னன்னு முதல் தெரிஞ்சுக்கணும். அந்த ஒர்க்குக்கான பவர் அவங்கக்கிட்ட கொடுத்தா தான் அந்த ஒர்க்கை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால் அது ரெண்டுமே இன்டர் கனெக்டடாக தான் இருக்கும். ஒன்று இல்லைன்னா அந்த இன்னொன்று ஒர்க்கை பண்ண முடியாது. கம்யூனிகேஷன் என்னது? ஒரு பர்சன் டு இன்னொரு பர்சன் நம்ம பேசுகிறது தான் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும்? ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கணும். அது எஃபெக்டிவாக இருந்தால் தான் அந்த ஆர்கனைசேஷன் வந்து ப்ராப்பராக பண்ண முடியும். ஸோ இவங்களோட கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இல்லை அப்படின்னாக்கா பீப்புள் என்ன பண்ணுவாங்க? வேறு ஏதோ ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இப்போ ஒரு எம்ப்ளாயிக்கிட்டேருந்து எம்ப்ளாயர் வந்து ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயி 2 பேருக்குமே அது புரிகிற மாதிரி இருக்கணும். எம்ப்ளாயர் ப்ராப்பராக வந்து அவங்கக்கிட்ட வந்து சொல்லலை அப்படின்னா என்ன ஆகும்? அதை வந்து இன்கேஸ் எம்ப்ளாயீஸ் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது இஷ்யூஸ் நடக்க ஆரம்பிக்கும். செகண்ட் ஒன் ரைட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன். ஃபார்மல்னால் ஏற்கனவே பார்த்தோம். ஸோ எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்கும். இன்ஃபார்மல் அப்படின்னா வந்து ப்ராப்பராக இருக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. அதாவது கொஞ்சம் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கும். இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கம்பல்ஷனும் இருக்காது. அவங்க வந்து ஜாலியாக ஒர்க் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இட் இஸ் கிரியேட்டட் கான்ஷியஸ்லி அண்ட் டெலிபரேட்லி கிரியேட்டட். கான்ஷியஸ்லினா ரொம்ப கவனத்தோடு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபார்மல் ஆர்கனைசேஷனை க்ரியேட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா எல்லா ஒர்க்கும் அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே இருக்கும். ஸோ இந்த இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன் அப்படிலாம் கிடையாது. அதாவது திடீர்னு ஏதாவது ஒன்று நடக்கும் அந்த மாதிரி. ஸோ
ஸோ அதே மாதிரி ஃபார்மல் ஆர்கனைசேஷனில் அவங்களோட மெயின் பர்பஸ் என்னென்னா கோலை அச்சீவ் பண்ணணும், அது மட்டும்தான் அவங்களோட மெயின் பர்பஸாக இருக்கும். இன்ஃபார்மலில் அப்படி கிடையாது. அவங்களோட மெயின் என்ன அப்படின்னா ஒரு பர்சன் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட நீட் என்ன, அந்த ஒர்க்கரோட நீட் என்னன்னு பார்த்து பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபார்மல் ஆர்கனைசேஷனில் எல்லா கம்யூனிகேஷனும் ஃபார்மலாக தான் இருக்கும். ஃபார்மல்னால் என்னது, எல்லாமே ரிட்டன். ஸோ ஓரலெல்லாம் எதுவும் இருக்காது. எவ்ரி திங் ஷுட் பி இந்த ரிட்டன், அப்படிலாட்டி அந்த டாக்குமெண்டட் ஷீட்ஸ் மாதிரி இருக்கணும். இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷனில் அப்படின்னா இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன், அதாவது எப்பயுமே ரிட்டனில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சிலதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறதுல என்ன பண்ணலாம், அவங்க ஓரலாகவே அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துடலாம். அத்தாரிட்டி ஃப்ளோஸ் டவுன்வர்ட்ஸ், அதாவது அத்தாரிட்டினா என்னது, பவர்ஸ். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இதில் பவர்ஸ் வரும். அதாவது அவங்களுக்கு மேலே இப்போ ஹெச்ஆர் ஆஃபீஸ் அப்படின்னா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், அவங்களுக்கு கீழே டீம் லீடர், அவங்களுக்கு கீழே வந்து அந்த டீம் லீடர் கீழே இருக்கிற ஒர்க்கர்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இன்ஃபார்மலில் அப்படிலாம் கிடையாது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃப்ளோவெல்லாம் இருக்காது. எப்படி வேணால் யார் வேணால் ஒர்க்கை பண்ணுவாங்க. ஃபார்மல் ஆர்கனைசேஷன் பண்ணுறவங்க வந்து எப்பயுமே அது லார்ஜ் இன் சைஸில் தான் இருக்கும். பட் இன்ஃபார்மல் அப்படி இல்லை, ஒரு கம்மி நம்பர் ஆஃப் பர்சன்ஸை வச்சே ஒர்க் பண்ணிக்கலாம். ஃபார்மல் ஆர்கனைசேஷன் வந்து அதே மாதிரி எல்லாமே ப்ராப்பராக பண்ணுறதுனால அது எப்பயுமே பெர்மனண்ட்டாக இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும். வேறு பர்சன் வந்து அவங்கவுங்களோட ஒர்க்கை வந்து பண்ணுவாங்க. இன்ஃபார்மல் அப்படி கிடையாது. ஏன்னா அதுக்கு வந்து ப்ராப்பராக என்ன கிடையாது, எதுவுமே இருக்காததுனால அன்ஸ்டேபிள். நம்ம ப்ராப்பராக இப்படி தான் இருக்கோம்லாம் சொல்ல முடியாது. டிஃபைன் ஆர்கனைசேஷன் அண்ட் இட்ஸ் மீனிங். ஆர்கனைசேஷனோட டெஃபினிஷன் ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு வெரி ஷார்ட் ஆன்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் அதே டெஃபினிஷனை தான் இதில் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே ரிலேட்டட் தான். உங்களுக்கு 3 மார்க்ஸ் சரி, 5 மார்க்ஸ், 10 மார்க்ஸ் எல்லாமே சிலது சேம் கொஸ்டின்ஸ் வர மாதிரி இருக்குன்னா நான் அதில் இருக்கிற பாயிண்ட்ஸே தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எதுலையாவது ஒன்றுத்தில் ஒரு வாட்டி படிச்சிட்டிங்க அப்படின்னா அது அடுத்த பார்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டெஃபினிஷன் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு மீனிங் சொல்கிறேன். மீனிங், ஆர்கனைசேஷன் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னாக்கா ஒரு குரூப் ஆக்டிவிட்டீஸ். ஆல்ரெடி பார்த்தோம், ஆர்கனைசேஷனாக ஒரு பர்சனை ஒர்க் பண்ணுவாங்க, நிறைய பர்சன்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, ரைட்டா? ஸோ அப்போது அந்த மாதிரியான இதில் அவங்களோட ஆக்டிவிட்டீஸும் குரூப்பிங் ஆக்டிவிட்டீஸாக தான் இருக்கும். ஸோ என்ன ஒர்க் பண்ணுவாங்க, இதுதான் நம்ம ஒர்க்குன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணணும், முன்னாடியே வந்து டிஃபைன் பண்ணி வச்சுப்பாங்க அந்த ஆர்கனைசேஷனில். ஸோ ஒவ்வொரு பர்சனுக்கு ஏற்ற மாதிரியே அவங்களோட பவர்ஸை கொடுப்பாங்க, அவங்களோட ஒர்க்கை சொல்லிடுவாங்க. ஸோ அந்த ஆர்கனைசேஷன் சரி எதுக்காக க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களோட கோல் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ணணும், அந்த குரூப்பை அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அந்த ஒர்க்கை வந்து முடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கான அத்தாரிட்டி, அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த வகையில் அவங்களோட ஒர்க்கை வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, லைனாக பண்ணிக்கிட்டே வருவாங்க. இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா அவங்களோட அப்போ மெயின் கோல் என்னது, ப்ரொடக்ஷனை கம்ப்ளீட் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் கோல் இருக்கும், அதை வந்து அவங்க ப்ராப்பராக பண்ணி முடிக்கணும். ஆன் த ஹோல் ஒரு ஆர்கனைசேஷனோட கோல் என்னது, அவங்களோட ப்ராஃபிட் ஏர்னிங் தான் கோலாக இருக்கும். 4th one, describe the merits of an organization. merits அப்படின்னா அட்வான்டேஜஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அந்த ப்ராப்பர் டேர்ம்ஸை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். திடீர்னு அட்வான்டேஜஸ்ன்னு வேறு ஏதோ கொஷின் கேட்டுட்டாங்களே அப்படின்னு நினச்சிக்க கூடாது. மெரிட்ஸ் அப்படின்னா வந்து அட்வான்டேஜஸ். பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன். ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னா என்னது, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த ஒர்க் அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுக்குறாங்களே, அதுதான் ஸ்பெஷலைசேஷன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அதில் என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னா, அந்த ஒர்க்கை பிரித்து கொடுத்துட்றாங்களா, அப்போ அந்த ஒர்க் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், சீக்கிரமாக நடக்கும். அதுக்காக தான் பிரித்து கொடுக்குறாங்க. டிவிஷன் ஆஃப் ஒர்க் ஆல்ரெடி பார்த்தோம். அந்த டோட்டல் ஒர்க்கை வந்து என்ன பண்ண போகிறாங்க, ஒவ்வொரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்கும் பிரித்து கொடுக்க போகிறாங்க. ஸ்கோப் ஃபார் க்ரோத் அண்ட் டைவர்சிஃபிகேஷன். அதாவது இதில் வந்து ரொம்ப அதிகமான ஸ்கோப் இருக்குது. எதுக்காக அப்படின்னா, இந்த ப்ராப்பராக இவங்க ஒர்க்கெல்லாம் பண்ணிக்கிட்டே வரும்போது கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் வந்து என்ன ஆகும், டெவலப் ஆகும், அது நல்ல லெவலில் க்ரோத் ஆகும். ஸோ அதுக்கு ஆர்கனைசேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதில் நிறைய பர்சன்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஸ்கோப் ஃபார் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் அடாப்ஷன் ஆஃப் நியூ டெக்னாலஜி. அதே மாதிரி ஆர்கனைசிங் அப்படின்றது வந்து இந்த ஒர்க்கை நீங்கள் தான் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஆர்கனைஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக நியூ டெக்னாலஜிஸ், நியூ ஒர்க்ஸ் எல்லாம் வந்து இவங்களால் என்ன பண்ணிக்க முடியும், அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஸ்டிமுலேட்ஸ் க்ரியேட்டிவிட்டி. அதே மாதிரி அந்த ஆர்கனைசிங்கில் வந்து க்ரியேட்டிவிட்டியும் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அந்தந்த பர்சன் வந்து என்ன பண்ணலாம், அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை சொல்லலாம். ஸோ இதில் வந்து பிளானிங் மாதிரி அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்றதுலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த பிஸ்னஸை வந்து க்ரோ பண்ணுறதுக்கு என்னென்ன க்ரியேட்டிவாக இவங்க திங்க் பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணலாம். மினிமைஸ் டியூப்ளிகேஷன் ஆஃப் ஒர்க். ஸோ இந்த ஒர்க்கை டிவைட் பண்ணி கொடுத்துட்றாங்கல்ல, இந்த ஆர்டரில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் என்ன ஆகாது,
பண்ண ஒர்க்கே நம்ம திருப்பி பண்ண மாட்டோம், அதுதான் டியூப்ளிகேஷன் ஆஃப் ஒர்க். 5th one, explain the merits and demerits of informal organization. மெரிட்ஸ்க்கு இன்னொரு பேர் ஆல்ரெடி சொன்னேன்னா, இப்போ டிமெரிட்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ், அப்படி இல்லாட்டி லிமிட்டேஷன்ஸ், அப்படி இல்லாட்டி ட்ராபேக்ஸ், இதில் எது வேணால் கேட்பாங்க. ஸோ இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷனோட மெரிட்ஸும் டிமெரிட்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மெரிட்ஸ் பார்க்கலாம். மெரிட்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன். ஃபாஸ்ட் அப்படின்னா வந்து இதில் இன்ஃபார்மல் அப்படின்னா என்ன சொன்னேன்னா ஆல்ரெடி ரிட்டன்லலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ என்ன ஆகும், நம்ம வாய் வழியாக தான் சொல்கிறோம் கரெக்டாக. அப்படி சொல்லும் போது என்ன ஆகும், ரிட்டனில் இருக்கிறத விட இது சீக்கிரமாக வந்து செயின் மாதிரி ஒருத்தவங்கள்ட்ட இன்னொருத்தவங்க வந்து அந்த கமாண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக பாஸ் ஆகும். செகண்ட் ஒன் ஃபுல்ஃபில்ஸ் சோஷியல் நீட்ஸ். அதாவது இதில் மெயின் இம்பார்ட்டண்ட் என்னன்னு ஆல்ரெடி டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் பார்த்தோம். பர்சனோட சோஷியல் நீட்ஸ், அதாவது அவங்களோட அந்த ஒர்க்கரோட நீட்ஸ் என்ன அப்படின்றது தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் இவங்களோட மெயின் மோட்டிவே. ஸோ இதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எம்ப்ளாயீஸை வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ மோட்டிவேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட ஒர்க் வந்து ப்ராப்பராக ரன் ஆகும். கரெக்ட் ஃபீட்பேக், அதே மாதிரி எம்ப்ளாயீஸ் கிட்டேருந்து மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கோ இல்லை எம்ப்ளாயீஸ் கிட்டேருந்து டிபார்ட்மெண்ட்டுக்கோ ப்ராப்பராக வந்து என்ன ஆகும்னா ஃபீட்பேக் வந்து போயிட்டே இருக்கும். ஏன்னா இதில் வந்து இன்ஃபார்மல் தானே, எல்லாமே லெட்டர் ஃபார்மேட்லாம் கிடையாது, ஆல் ஓரல் ஃபார்மேட் தான். ஸோ அதனால் அந்த கரெக்டான ஃபீட்பேக்ஸ் வந்து அவங்களுக்கு போய் சேரும். அதாவது தப்பாக இருந்தாலும் சரி, ரைட்டாக இருந்தாலும் சரி. இதோட டிமெரிட்ஸ் பார்க்கலாம். டிமெரிட்ஸ் அப்படின்றது என்னென்னா டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு சொன்னேன். நோ ஸ்மூத் ஃப்ளோ ஆஃப் ஒர்க். கண்டிப்பாக ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்தால் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும். இப்போ இது இன்ஃபார்மல் அப்படின்றதுனால இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த சிஸ்டமேட்டிக்கும் இருக்காது. அப்போ அந்த ஒர்க் வந்து என்ன ஆகும், ப்ராப்பராக ஃப்ளோ ஆகாது. அதாவது இதுக்கு அடுத்து இது தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க மட்டும் தான் பண்ண முடியும். புது பர்சன் வந்தால் என்ன ஆகும், அவங்களுக்கு தெரியாது, சொல்லிக் கொடுக்க யாராவது வேணும். இதுக்கு அடுத்து இந்த ஒர்க்கு தான் சொல்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸ்ப்ரெட் ரூமர்ஸ். ஸோ இது வந்து அதாவது ரிட்டனாக இல்லாததுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இன்கேஸ் வந்து அவங்க ஏதாவது ரூமர்ஸ் கூட வந்து பாஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அதாவது பொய்யான தகவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூமர்ஸ் அப்படின்னா அதாவது நடக்காத ஒன்றா நடந்த மாதிரி அப்படி சொல்கிறது, அதுதான் ரூமர்ஸ். ஓகே, இந்த செஷனில் வந்து நான் 5th ஷார்ட் ஆன்சர் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு செஷனில் 6th பார்க்கலாம். லாங் ஆன்சர்ஸும் நெக்ஸ்ட்டு செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.